எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவனோடு சாந்திதாமத்தில் பல காலம் இருந்தாலும். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல என்ன சொன்னோம்னா, ஒரு பிறவி எடுக்கிறவங்களும் நிறைய பிறவிகள்ல எடுத்தவங்க பண்ண பாவத்தை ஒரே பிறவி எடுக்கிறவங்களும் பண்ணலாம், அது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓகேவா? பொதுவாக நம்ம ராஜயோகத்தில் என்ன தெரியும், ராஜயோகிகள் தான் அதிக பிறவி எடுக்கிறோம். மேக்ஸிமம் 84 பிறவிகள் எடுக்கிறோம். 63 பிறவி துவாபர கலியுக காலங்களிலே எடுக்கிறோம். 21 பிறவி துவாபரத்திலே, கலியில் 42 எடுக்கிறோம். 63 பிறவி எடுக்கிறதுனால அதிக பாவம் நம்ம தான் செய்கிறோம். அதனால தான் உடலை நோய் அனுபவிச்சு உலகத்தில் இருக்க எல்லாரும் அனுபவிச்சு பாவம் அழிக்கிற மாதிரி அது கூட மண்மனாப தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவை தந்தையை அன்பான நினைச்சு பாவத்தை அழிச்சுக்கிறோம். ஸோ அதிகமான பாவங்கள் ராஜயோகிகள் தான் பண்ண முடியும்னு பல வீடியோவில் சொல்கிறோம். அப்போ ஒரு ஆத்மா கேள்வி கேட்டார், எப்படி ஒரு பிரிவு எடுக்கிறது தப்பே பண்ண முடியாதா? நம்ம 63 ஜென்மமாக பண்ண பாவத்தை ஒரே பிரிவுகளோட பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அதுக்காக அந்த வீடியோ போட்டிருந்தோம். இதுக்கு ஒரு கமெண்ட் வந்தது. அந்த கமெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய சிந்தனை. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே பிரிவு எடுக்கிறவர் என்ன பண்றாரு, சாந்தி தாமத்தில் இறைவன் கூடியதான் பல வருஷங்கள் இருக்காரு, 5000 வருஷம் ஒரு கல்பன்றது. இப்போ ஒரே எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரிவு எடுக்கிற 100 வயசு வாழ்றாருன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டு அவங்க சொல்றது இப்படிதான். 4900 இயர்ஸ் பரமாத்மா கூடிய சாந்தி தாமத்தில் இருக்கிறதுனால அவர் எடுக்கிற அந்த 100 பிறவி ஒழுக்கமாக தான் வாழ்வார். அவர்கள் பெரிய தப்பெல்லாம் பண்ண மாட்டார். நம்ம 63 ஜென்மமாக பண்ண பக்தி காலகட்டத்தில் பண்ண பாவங்களை ஒரே பிறவியில் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் பரமாத்மா கூடவே 4900 வருஷம் அங்கே இருந்ததுனால தப்பு பண்ண மாட்டார் அப்படின்னு கருத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க. அவங்களுடைய தாட்டுக்கு நான் கொஞ்சம் மாறுபடுறேன். ஓகேவா? அதை தான் இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பாருங்களா, அவங்களுக்கு ஒரு பெரிய மனசு, எல்லாமே நல்லதாக பார்க்கக்கூடிய ஒரு மனசு. அதனால இந்த கருத்தை தெரிவித்தாங்க. இந்த கருத்தை ஏற்றுக்கிறேன். ஓகே, எப்பவுமே ஒரு கருத்து யார் சொன்னாலும் அது ஏற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு ஒழுக்கமாவது நம்ம காட்டணும். அது வழியில் ஓகே, நல்லாவே சிந்திக்கிறாங்க, எப்பவுமே நல்லதே சிந்திக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு கருத்து சொன்னாங்க. ஏன் இது அப்படி இருக்காது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம எல்லாருமே 800 கோடி பேருமே பாவத்தை எப்போ நம்ம அழிக்கிறோம், உடல் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அழிக்கிறோம். ஓகேவா? இந்த சரீரம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது உணர்ந்து ஆத்மா பாவத்தை அழிக்குது. ஓகே, இப்போ நம்ம சாந்தி தாமத்தில் ஒளிப்புள்ளியா இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறது சிவன் தான் நமக்கு தெரியாது. ஏன்னா அங்க ஆஃப்ல இருக்கும் ஆத்மா. அதாவது அங்க ஆத்மால எண்ண ஓட்டங்கள் இருக்காது. ஓகேவா? நம்ம பக்கத்தில் இருக்கிறது இறைவன் தெரியாது. அதனால பரமாத்மா சாந்தி தாமத்தில் கூட இருக்காரு, நம்மளும் அங்கே ஆத்மாவா சாந்தி தாமத்தில் இருக்கோம்னா உடனே பரமாத்மா நம்மளை அப்படியே சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நம்ம ஆத்மா தூய்மையா இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரும் இருக்கார், நம்மளும் இருக்கோம். அதுதான் உண்மை. இப்போ அது நான் சொல்றதுக்கு நியாயப்படுத்துற மாதிரி ஒரு காரணம் சொல்றேன் பாருங்க. இந்த டிராமாலே நமக்கு தெரியும், 84 பிரிவு எடுக்கக்கூடிய ராஜயோகிகள் தான் தூய்மையானவர். இதை நான் சொல்லல, பரமாத்மாவே சொல்றாரு. 8 மணி மாலை அப்படின்னு ரொம்ப சிறப்பா சொல்றாரு. லட்சுமி நாராயணன் சொல்லி இவங்க தான் நம்பர் 1 ஆத்மா அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. அப்ப இவங்கெல்லாம் 5000 வருஷம் பூமியில தான் இருக்காங்க. இவங்க சாந்தி தாமத்தில் இருக்கிற டைம் ரொம்ப 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 வரல விட்டு என்ற டைம் தான். பரமாத்மா என்ன சொல்றாரு, இந்த விநாசம் முடிஞ்சு எல்லாருமே கொசு கூட்டம் மாதிரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் இந்த பிரம்மான்றவர் ஸ்ரீகிருஷ்ணராக பூமியில பிறப்பார். அப்ப அவர் அங்க சாந்தி தாமத்தில் இருக்கிற டைம் வெறும் 3 மாசம் தான், 2 இல்ல 3 மாசம் தான். ஆனா அவர் தான் தூய்மையில நம்பர் 1 இருக்காரு. அப்புறம் 9 லட்சத்துல வரவங்க எல்லாருமே தூய்மையா இருக்காங்க. தூய்மை இழக்கிறதே துவாபரகத்துக்கு அப்புறம் தான். அப்போ பாக்கி எல்லா இசம் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பிறப்பே துவாபரகத்துக்கு அப்புறம் தான். ஓகேவா? அப்போ இறைவன் கூட அங்கேயே இருக்கிறாங்கன்னு சொல்றவங்க, ஒரே ஒரு பிறவி எடுக்கிறவங்க, 4900 இயர்ஸ் அங்கேயே இருக்கிறவங்க, அவங்க அங்கே இருந்து அவ்வளோ தூய்மையா இறங்கினா கலிகாலம் முடியவே முடியாது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, டிராமா பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க இங்க நடிச்சுட்டு போறாங்க. இவ்வளவுதான். நீங்க சாந்தி தாமத்துல பரமாத்மா பக்கத்திலே இருக்கிறதுனால நீங்க தூய்மையாவே இருந்துருவீங்க. அங்க தூய்மையா தான் இருப்போம். சாந்தி தாமத்துல எல்லாரும் 800 கோடி பேருமே தூய்மையா தான் இருப்பாரு, டவுட் கிடையாது. ஆனா அங்க இருக்கும்போது பரமாத்மா சார்ஜ் பண்ணி அனுப்புறாரு. நீங்க பயங்கரமா நடிப்பீங்க. அப்படி கிடையாது. டிராமா ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நடிப்பீங்க, அவ்வளவுதான். அதிகமான அட்டூழியம் நடக்கிறது இப்போதான் கதிகாலத்துல தான்.
அப்படின்னா என்ன, இந்த ஒரு பிரிவு 2 பிரிவு எடுக்கிறவங்களால தான் நிறைய இந்த ட்ராமா பார்ட் அப்படி இருக்கு. அதனால தான் பரமாத்மா யார் மேலும் குற்றம் இல்லைன்னு சொல்றாரு. ஸோ இறைவன் கூட சாந்தி தாமத்தில் இருக்கிற காலகட்டம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவங்க அங்க இருக்கும்போது பரமாத்மாவோட எனர்ஜி வாங்கிக்கிறாங்க, அதனால தூய்மை ஆகிக்கிறாங்க. அப்புறம் தூய்மையான பிரிவு பாட்டு தான் நடிப்பாங்கன்றது கரெக்ட் கிடையாது, சான்ஸே கிடையாது. எல்லாருமே சதோ ரஜோத்தமா நடிச்சாகணும். சதோன்றது தூய்மையான நிலை, ரஜோன மீடியம், சமோன கீழ்நிலை. ஓகேவா? அது ஒரு பிரிவு எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 1/3 பார்ட் வந்து சதோவா தான் இருக்கும். ரொம்ப ஹைஃபையா தான் இருக்கும் அவங்க லைஃப். அப்படி அந்த ஹைஃபை லைஃபை வந்து நீங்க வந்து அங்க இருந்து சக்தி வாங்கிட்டு வந்ததுனால அப்படி பண்ணாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் அப்படிதான். இப்போ ராஜயோகிக்கு 84 பிரிவு எடுக்கிறவங்க சத்தியுகம் திரேதாயுகம் சதோ தான், துவாபரம் வந்து ரஜோ தான், கலிகாலம் தமோ தான். முடிஞ்சு போச்சு. நமக்கு ஈஸியாக பிரித்து சொல்லிட முடியும். ஆனால் பிறவிகள் கம்மியாக இருக்கவங்களுக்கு 3 பிறவி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஈஸியாக சொல்ல ஒரு பிறவி சதோ, அடுத்தது ரஜோ, அடுத்தது தமோ, இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் இது புரிஞ்சுக்கணுமே தவிர நீங்கள் சாந்தி தாமத்தில் பக்கத்திலேயே இருந்தீங்க அதனால வந்து அவருக்கு வந்து நடிக்கும் போது அவர் தூய்மையாக தான் நடிப்பார், இரவு கூடயே இருந்தார் இவ்வளோ வருஷம், அதனால அவர் தப்பே பண்ண முடியாது, அப்படி கிடையவே கிடையாது சொல்கிற மாதிரி. ரெண்டாவது வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியும் சரி இஸ்லாமும் சேர்ந்தவங்க சரி எல்லாருமே இங்கே பூமியில் இருக்க எல்லாருமே ஒன்றே ஒன்று தான் ஆசைப்படுறாங்க. என்ன ஆசைப்படுறாங்க? மோட்சம் எதிர்பார்க்குறாங்க. அங்கே போய் பர்மனெண்ட்டாக அது பரமாத்மா சொல்கிறார் சான்ஸே கிடையாது, எல்லாரும் திரும்ப இந்த 5000 வருஷம் நடிச்சாகணும்னு பரமாத்மா சொல்லிடுறாரு. ஆனாலும் எல்லாரோட ஆசை அதுதான். அப்போ இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்க? அல்லாவின் தோட்டம் அப்படின்னு சொல்றது சாந்தி தாமத்தை தான் சொல்கிறாங்க. அதனால 2500 வருஷம் சாந்தி தாமத்திலே இருப்பாங்க, இரவு கூட ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் அவங்க பார்க்க நடிக்கும்போது வருவாங்க. கிறிஸ்துவர்கள் என்ன சொல்றாங்க? ஃபாதர் இன் ஹெவன்றாங்க. அவங்க சாந்தி தாமத்தை தான் சொல்றாங்க. ஃபாதர்னா யாரு? ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா. அவருடைய இயற்பெயர் சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹோ காடுன்னு சொல்லுது. அவரும் சாந்தி தாமத்தில் இருக்கு. இவங்களும் போய் ஒரு 2000 வருஷம் அங்கே தான் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து வந்து கிறிஸ்டியானிட்டி ஸ்தாபனம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வழித்தோன்றர்கள் வரும்போது இவங்க ஒவ்வொருத்தரா பிரிவு எடுக்க வருவாங்க. கிறிஸ்துவர்களுக்கு ஆக மொத்தம் ஒரு 40 50 பிரிவு கிடைக்கலாம். இது பரமாத்மா சொல்றது. சரியா? சோ சாந்தி தாமத்துல நீங்க இறைவன் கூடவே இருக்கிறதுனால நீங்க இங்க வந்து தூய்மையான நடிப்பு நடிப்பீங்கன்றது கிடையாது. உங்க ஸ்கிரிப்ட் என்னவோ அதை நடிப்பீங்க. அது ஒரு பிறகு இந்த 100 வருஷம் அந்த 100 வருஷமும் நல்லா நடிப்பார். ஏன்னா 4900 இயர்ஸ் அங்கேயே இருக்கிறதுனால வந்து இறைவனோட அவ்வளோ சக்தியை வாங்கி இருக்கிறதுனால இங்க வந்து தப்பான நடிப்பு நடிக்க முடியாது. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. சாந்தி தாமத்துல பாருங்களேன், பரமாத்மா நம்ம இங்க மீட் நடக்குது இல்ல, வந்து திருஷ்டி கொடுக்குறாருல, எல்லாரும் ஒரு பார்வை பார்ப்பாரு, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பார்ப்பாரு. அந்த திருஷ்டி கொடுக்கும் போதே நம்ம ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சக்தி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாரோட பாவமும் அழிஞ்சிரும். எல்லாருமே கர்மாதி தான். அப்போ அங்க வந்து நீங்க ஆம்புலன்ஸ்ல பாடியா எடுத்துன்னு போயிடணும். அது நடக்கதே இல்லையே. பரமாத்மா நேரடியா வரும்போதே, பூமியில நேரடியா வரும்போது, நம்ம உடல் எடுத்து நடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம சாந்தி தாமத்துக்கு போயிருந்தா கூட அங்க இருக்க 20,000 30,000 பாபா திருஷ்டி கொடுத்தா கூட ஒருத்தர் பாவ அழி பரமாத்மா சொல்ற நீங்க பாவ அழிக்கணும், நீங்க நினைவுனால் சாந்தி தாமத்துக்கு வந்து என்ன நினைவு பண்ணுங்க, மண்மனா பவ பண்ணுங்க, இதுதான் பாவ அழித்துக்கு அழிக்கிற வழின்னு சொல்லியிருக்காரு. எங்கேயுமே பரமாத்மா சொன்னதில்லை நான் சாந்தி தாமத்தில் இருக்கும்போது எங்க ஆத்மாக்கள் அங்கே இருக்கும்போது உங்க பாவத்தை நான் அழிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு எந்த ஒரு வாணியில சொன்னது கிடையாது. ஸோ இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஸோ இந்த ஆத்மா நான் குறை சொல்லலை. இந்த ஆத்மா வந்து ரொம்ப வெகுளியான ஆத்மாவா இருக்கும், ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அதனால எல்லாத்தையும் பாசிட்டிவா பாக்குறாங்க, தப்பு கிடையாது. ஆனா அது உண்மையான அது உண்மை கிடையாதுன்னு சொல்றதுக்காக தான் இவ்வளவு எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இது பாருங்களா, ஒருத்தர் ஒரு பிரிவில் தப்பு அதிகமாக பண்ண முடியாதான்னு கேட்குறாரு. அப்படி அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு வீடியோ போட வச்சு அந்த வீடியோக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து வந்து அந்த கருத்துக்கு நம்ம ஒரு வீடியோ போடும். இது வீடியோ போடும்போது இதை விஷயமா ஒருத்தர் வேற ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சவர், அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம், புதுசாக வேற ஒரு வீடியோ போடுவோம். இன்ட்ரெஸ்டிங்காக போகுது ட்ராமா. ஓகேவா? சரி, அந்த கருத்து தெரிஞ்ச ஆத்மாவுக்கு அவங்க நல்ல மனசுக்கு என்ன சொல்றது, கோடி நமஸ்காரம். ஓகேவா? ஆனால் அப்படி இல்லை ட்ராமா அப்படின்றது என்னோட தனிப்பட்ட புரிதல். வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள். யாராவது ஒரு பிரிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க 4,100 வருஷம் பிரிவு எடுக்கிறாங்கன்னு வச்சு போகிறோம் எக்ஸாம்பிளுக்கு. அவங்களுக்கு 4,900 வருஷம் 4,900 இயர்ஸ் அங்கேயே இருக்காங்கல்ல, அதனால வந்து பரமாத்மாவை சார்ஜ் பண்ணி அவர் தூய்மையான நடிப்பு தான் நடிப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.